இந்த கூவத்தூர்பேட்டை நாவக்கால் கிராமம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயம் சுமார் ஒரு 3 தலைமுறையாக இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த உருவாகத்த பிறகு என்னுடைய தகப்பனார் எனக்கு தெரிந்து இது போன்ற ஊரணி பொங்கல்களை நடத்தி என் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தில் மிக சிறப்பாக இந்த தமிழ் மக்கள் விவசாயிகள் நல்ல முறையில் விவசாயம் செய்து நம் நாடு நல்ல சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய காரணத்தினால் இந்த அம்மா ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கலும் சில திருவிழாக்களை நடத்தி கொண்டு வருகின்றோம். அது மட்டுமில்லை, குழந்தை இல்லாத பாக்கியம், கஷ்டப்படுபவர்கள் துன்பம் துயரம் இல்லாமல் வாழ வேண்டும், எல்லாருக்கும் மாங்கல்யம் இல்லாதவங்களுக்கு திருமாங்கல்யம் நடக்க வேண்டும் என்று அம்மாவை இரு கைகளை கூப்பிட்டு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த பகுதி மக்கள் இன்னும் இந்த ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தினுடைய புகழை பெற்று இந்த தமிழகம் முழுக்க அனைத்து மக்களும் நல்ல முறையில் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் வேலை வாய்ப்பில் இருந்து எல்லா திட்டங்களும் பெற வேண்டும் என்று தான் இந்த அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்து கொண்டு வருஷமாக வருகின்றோம். ஆடி மாதமானாவே தமிழ்நாடு முழுக்க பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த கூவத்தூர்பேட்டை நாவக்கால் கிராமத்தில் மட்டும்தான் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தில் இந்த ஊரணி பொங்கல் தலையில் சாதம் பொங்குவது என்றது தமிழகமே மிகச்சி போடக்கூடிய கட்டாயம். ஏனென்றால் ஒரு சிரசில் மண்ணெண்ணெயை கிருஷ்ணாலை ஊற்றி எரிய வைத்து ஒரு பொங்கல் செய்வது பெரிய கடினமான விஷயம். அதை இந்த ஆலயத்தில் செய்வது எதுக்கென்றால் இந்த அம்மனுடைய அனுகிரகமும் அம்மனுடைய ஆட்சியும் அம்மனுடைய சக்தியும் மேலே மேலே வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் இதை செய்து கொண்டு வருகிறோம். இது மட்டும் இல்லை, இந்த இடத்தில் நீங்கள் வந்து எந்த பகுதி மக்களும் கால வைத்து இந்த அம்மாயிடம் உங்கள் குறைகளை சொன்னால் உடனடியாக இது நடந்துவிடும். இதை நான் சொல்லவில்லை, அம்மாவாக இது போன்ற மக்களை நிறைய பேர் இங்கே செய்து கொடுத்திருக்கின்றால், நிறைய மக்களுக்கு நன்மை அடைந்திருக்கின்றால், அது போன்ற இந்த விவசாய மக்களும் நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றால். அது மட்டுமல்ல, நிறைய பிள்ளைங்களுக்கு திருமணமாகி இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வருத்தமாக இருக்கின்றார். ஆனால் அம்மன் ஆலயத்தில் ஒரு கனியை பெற்றால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு கனியை பெறுவார்கள். அது ஆண் கனியாக இருக்கலாம், பெண் கனியாக இருக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். இந்த அம்மாவுடைய சத்தியம் இதுதான். இந்த ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயம் சாதாரண ஆலயம் நடத்தி விடாதீர்கள். இந்த ஆலயத்தில் உங்களுடைய கோரிக்கையை எது வைத்தாலும் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி இந்த கூவத்தூர்பேட்டை கிராமத்து சார்பத்திலையும் தமிழ்நாடு மக்கள் சார்பையும் நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.